அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம இந்த சேனலில் அஸ்ட்ரோ ரிசர்ச் 2.5 என்ற ஒரு சேனல் உருவாக்கி சோதிடத்தின் பல வழிகளை ஆராய்ந்து ஏன் சில நேரங்களில் நாம் சொல்லும் பலன்கள் பலிப்பதில்லை, நடப்பதில்லை, அதற்கு காரணம் என்ன, அதை நாம் தெரிந்து கொண்டால் சோதிடத்தில் நம்ம ஒரு தெளிவான விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாம். நாமும் அதை சொந்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், நல்ல திசை, அதாவது யோகமான திசை, யோகி திசை, அவருக்கு கொடுப்பனையை நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய திசை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் பார்த்த உடனே அதை எப்படி சொல்லுவோம் என்றால், இந்த திசையில் நீங்கள் நல்லா இருப்பீர்கள், இழந்த பொருளை மீட்டும் எடுப்பீர்கள், உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலையெல்லாம் நல்லா சந்தோஷமாக மாறிவிடும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா அந்த திசைநாதன் கெட்டு போகலை, அதை சுபகரங்கள் பார்க்க இருக்க ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருக்குது, திக்பலம் பெற்றிருக்கு, அதே நேரத்தில் சுபம், அது யோகியாகவும் மாறி இருக்கு அவருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கோம், அது மாற்றி சொல்ல முடியாதுல்ல. அப்போது அப்படி சொல்லும்போது அவர் அந்த நேரத்தில் தான் சொல்லுவார், அப்படி இல்லையா, இந்த திசை பாதி வரைக்கும் போயிட்டு இன்னும் ஒன்றுமே செய்யலை, எனக்கு இனிமையாக செய்யுமா அப்படின்னு கேட்பார். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி அதுக்கு உள்ள பலன்களை கொஞ்சம் மாற்றி கீற்றி அந்த நேரத்தில் அவரை என்ன செய்வோம், சமாளித்து விட்டுருவோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அந்த திசை பாதியோ இல்லை முழுசோ, அந்த திசை வந்தாலே கொஞ்சம் தனது புத்தி போன அப்புறம், எந்த திசைக்குமே தனது புத்தி கொஞ்சம் கழிஞ்ச அப்புறம் மற்ற புத்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாதிரி விஷயங்களை அது செய்ய ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு. ஆனால் முழுக்கவே அவர் கஷ்டப்பட்டுருக்காரு, ரொம்ப ரொம்ப நொந்து வாழ்க்கையில் ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் திருப்பி சொல்லும்போது, நம்ம அந்த ஆதிபத்தியம், கணக்கு, திசை இதெல்லாம் பார்த்து சொல்வது எல்லாமே அங்கே வீணாக போயிடும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி தான், அதை உட்நோக்கி பார்க்கணும். அது நீங்கள் எந்த முறையில் பார்த்தாலும் சரி, அதாவது பராசர முறையில் பார்த்தாலும் சரி, கேபி, நாடி, இது எதில் பார்த்தாலும் சரி, நாம் தான் அதில் தவறு விட்டுருப்போம். ஜாதகம் என்றைக்குமே தவற வாய்ப்பே கிடையாது. இதை பற்றி விளக்கங்களை இப்போ நம்ம அடுத்த ஒரு ஜாதகத்தில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். இது மாதிரி ஒரு நல்ல திசை இருந்தும் புத்திகள் இருந்தும் ஏன் அவருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்கிறது, துன்பம் நிறைந்த துன்பம் சூழ்ந்த வாழ்க்கை தான் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும்போது, அதை உள்ள ஒரு சூட்சமத்தை நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த சித்தர்களுடைய அந்த சூட்சமம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் நாம் திசை, புத்தி, யோகம், யோகாதிபதி, அஷ்டமாதிபதி, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம சொல்லுவதோட அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேலை செய்யுமா, இல்லை இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு இன்னொரு சூட்சமாக உள்ளே இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பதற்கு அதுதான் நம்ம சித்தர்கள் சொன்ன அஷ்டவர்க்கம்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம். அதில் வாங்கப்பட்ட அந்த நம்பர்ஸ் நமக்கு அந்த பிந்துகள் நமக்கு எவ்வளோ அதிகப்படுகிறதோ அதுக்கு தக்கபடியே நம்ம அந்த சூட்சமத்தை எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு சூட்சம விஷயம். இரண்டாவது, காலப்பகை திசை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த காலப்பகை திசை 2-3 பிரிவுகளாக இருக்கின்றது. அதன் முதல் பிரிவு என்னவென்றால், நம்மளுடைய வயது, நம்ம பிறந்தலேருந்து நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் 100 வயசு வரைக்கும் ஒரு அமைப்பான ஒரு சூட்சம திசைகளை அதில் போட்டியிருக்கிறார்கள். அதில் உதாரணத்திற்கு சொல்லப்போனால் 2 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த திசையில் நீங்கள் பிறந்தாலும் சரி, 2 வயசு வரைக்கும் சனி திசை வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த 2 வயசில் அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்போ, இல்லை உடல்நிலை நல்லா இருந்தால் அவங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ அந்த 2 வயசுக்குள்ளே கொடுக்கும். அதுக்கப்புறம் அது மாறிடும். அப்படி 2 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் ஒரு ராகு திசை அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு வந்துட்டின்னா, அந்த குடும்பத்திலேயோ சரி, அந்த குழந்தை வளர்ப்பு முறையிலையோ சரி, அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அவங்களுக்கு வேறு யோகமான ஒரு கிரகங்கள் இருந்தாலும் சரி, அது அந்த இடத்தில் வேலை செய்வதில்லை. இப்படி வயசு கணக்குப்படி ஒரு ஒரு விஷயத்தை சூட்சமாக வைத்திருக்கிறார்கள். இது வயது. அடுத்தால அதே காலப்பகை புத்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி,
செவ்வாய் திசையில் வந்து சனி புத்தி, சனி திசையில் சூரிய புத்தின்னு 9 கிரகங்களுக்குமே அந்த காலபக புத்தின்னு ஒன்று வரும். அந்த புத்தி முடிந்த வரைக்கும் அவர் ஜாதகத்தில் என்ன யோகம் நடந்தாலும் அந்த புத்தி முடியாத வருஷத்து வரைக்கும் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். இது ஒரு சூட்சமம். இதையும் நம்ம கவனித்து பார்த்தோன்னா இதை வந்து சொல்லணும். எல்லாம் இருந்து சொல்லியும் இது இப்படி ஓடும்போது இந்த காலப்பகையை வந்து சொல்லும்போது அதுதான் கரெக்டாக இருக்கும். மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். இது சூட்சமம். நான் அப்புறம் வந்து என்னான்னு கேட்டால் ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் வந்து சில கிரகங்கள் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ராசியும் பார்த்திங்கன்னா இது 3வது ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காருன்னா காலப்பகைக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம் இது சந்திரன் இருக்கக்கூடாது. அப்படி சந்திரன் இருந்தால் அந்த இது வந்து எப்படின்னா இது காலத்துக்குமே, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை பூராவே இந்த காலப்பகை சந்திரன் நமக்கு வந்து சில விஷயங்களில் வந்து பாதிப்பு தருவார். அந்த காரக தக்கப்படி பாதிப்பு தருவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா மிதனத்தில் ராகு இருக்கக்கூடாது, கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில 12 கட்டத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இது எல்லாமே நான் விவரமாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இந்த 3 ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த 3 ஆப்ஷன் எப்படி வேலை செய்கிறது, என்ன மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகருக்கு வேலை செய்கிறது, அது எப்படி விஷயங்களை வந்து ஒரு தெளிவாக அதனுடைய சில கால்குலேஷன் எல்லாம் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை நம்ம போட்டு ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். இது வந்து விஷயங்களை வந்து நான் இது மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அதில் சில விஷயங்கள் சூட்சமமாக உள்ளே போனால் தான் அந்த முழுமையான பலனை நம்ம வந்து அதை எடுக்க முடியும் என்பதுக்காக உள்ள ஒரு பதிவு தான் இது. அடுத்து இப்போ பார்ட்டு 2 தான் இது. பார்ட்டு 3யில் வந்து ஒரு ஜாதகங்களை கரெக்டாக நான் போட்டு அதில் யோக ஜாதகத்தை போட்டு யோகம் நடக்கக்கூடிய திசையில் வந்து அவருக்கு வந்து துன்பங்கள் நடந்தது எதற்காக, நம்ம சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் வந்து பலன்கள் வந்து ஏன் பலிக்கலை அப்படின்னு சொல்லி விளக்கங்களை நம்ம தெளிவாக அடுத்த ஒரு பார்ட்டில் பார்ப்போம். அது 3வது பார்ட்டாக வரும். மற்ற விஷயங்களே நம்ம அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.